நம்மளால முடியுமா? நம்மளுடைய இந்த அவசர உலகத்துல இதெல்லாம் சாத்தியமா? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வள்ளலார் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்களா? சாவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறத வெல்ல முடியுமா? அது வள்ளலார் மட்டுமே வென்றாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே அதை ப்ரூவ் பண்ணலையே. அப்போ அவர் சொன்ன அந்த தத்துவார்த்தங்கள் தவறானதா? நம்ம எப்படி ஆன்மீகத்தை பார்க்குறோம்? நம்ம 35 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா, டப்புன்னு ஒரு ருத்ராட்ச கோட்டையை மாட்டிக்கிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் ஆரம்பிச்சிடுறோம், சதுரகிரி போகிறோம், இன்னும் கொஞ்சம் பேரை எடுத்து படிச்சுக்கிறோம். அப்போ சுவை விரும்பாதிருத்தல்னு சொல்றாரு இந்திரிய ஒழுக்கத்துல. அப்ப சுவை விரும்பாதிருத்தல்னா என்ன அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது. யாராச்சும் அப்படி பண்றோமா? நானும் பண்றதில்ல, நீங்களும் பண்றதில்ல. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பான். மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பேசிட்டு வரோம். குறிப்பாக நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து சில வீடியோக்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த சில வீடியோக்களில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிலர் கேட்டிருந்தாங்க, இந்த வள்ளலாருடைய கொள்கைகள், வள்ளலாருடைய இந்த தத்துவார்த்தங்கள், இது இந்த காலத்தில் இதை கடைபிடிக்க முடியுமா? கேள்வியாக தான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளால முடியுமா? நம்மளுடைய இந்த அவசர உலகத்தில் இதெல்லாம் சாத்தியமா? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வள்ளலார் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. அவர் வாழ்ந்த இடங்கள், அவரோட வாழ்ந்தவங்களுடைய அனுபவ சொற்கள், அவருடைய வாழ்ந்தவங்களுடைய லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு போன வருஷம் அக்டோபர் 5 அவர் பிறந்த தினத்தன்னைக்கு கவர்னர் மாளிகையில் ஒரு உரைநடை வசன பகுதியில் கலெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி ஆவணங்களோட அந்த உரைநடை வசன பகுதி வெளியிட்டாங்க. அது ஒரு 1000 புத்தகங்கள் அருட்பா பதிப்பகம் வெங்கட்டையா எல்லாத்துக்கும் இலவசமாகவே கொடுத்தாரு. அதில் இன்னுமே நிறைய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை? சன்மார்க்கம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறேன் அல்லது சன்மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறேன். என்னால் வள்ளலார் சொன்ன விஷயங்களை முழுமையாக கடைபிடிக்க முடியாமல் போவதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று. அதுக்கப்புறமா என்னால் சன்மார்க்கத்து சாகாதவனே சன்மார்க்கி அப்படின்னு சொல்லி வள்ளலார் எழுதுறாரு. வள்ளலார் எழுதுனா சாகாதவனே சன்மார்க்கி. அப்போ நான்லாம் சித்திரை தான் போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் சன்மார்க்கி இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப சன்மார்க்கத்துக்குள்ள சாவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறத வெல்ல முடியுமா? அது வள்ளலார் மட்டுமே வென்றாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே அதை ப்ரூவ் பண்ணலையே. அப்ப அவர் சொன்ன அந்த தத்துவார்த்தங்கள் தவறானதா அல்லது அவருடைய அந்த மறைவுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜோதியான நிகழ்வையே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. ஒருத்தர் எரிச்சு கொண்டுட்டாங்கிறாங்க, ஒருத்தவங்க ஓடி விட்டாருங்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத அவர் சரியா அச்சீவ் பண்ணலையா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், இல்லைன்னா நம்மளுக்கு அது புரியலையா அப்படிங்கிறக்கூடிய நிறைய கொஸ்டின் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. அப்ப வள்ளலார் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான கடவுள் அறிவு, உண்மையான கடவுள் பக்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட அந்த உண்மையான அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம ஓட வேண்டியது இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதனாலதான் சாமியாருக்கு எல்லா பேரும் என்ன செய்யறாங்கன்னா, குடும்பம் பண்ணாம கல்யாணம் பண்ணாம இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கமிட்மெண்ட். ஒரு கதை சொல்லுவாங்க, சாமியார் பூனை வளர்த்த கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு தவம் பண்ண போன இடத்துல எலி அடிக்கடி தொல்லை பண்ணது பூனை வளர்த்தாரான் சாமியார். கடைசியில பூனை பசிக்குது மேயாமையான்னு கத்திக்கிட்டு. அப்புறம் பூனை பசிக்கு ஊர்ல இருந்து பால் கொண்டு வர சொன்னாராம். பால் வாங்குறதுக்கு காசு நிறைய சொல்லி மாடு கட்டி விட்டாராம். மாடை கட்டுறதுக்கு, மாடை வேடிக்கை, மாடை மேய்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொட்டா போட்டு ஒரு லேடியை வச்சாராம். கடைசி அந்த லேடியை கல்யாணம் பண்ணிட்டு சாமியார் சம்சாரி ஆயிட்டாருன்ற கதையா. நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளும் இதே மாதிரியே ஆன்மீக நாட்டங்கள் இருக்கு. எனக்கு 35 வயசு வரும்போது ஆன்மீகத்தில் வெறித்தனமான நாட்டம். காரணம் என்ன? குடும்பத்துல தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேபிசம் ஆகிறதுக்கு நான் ஒரு ஆன்மீக தன்மையை எடுக்கிறேன் இல்லைங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஹானஸ்டா பேசணும்னா, நம்ம ஆன்மீகத்தை எப்படி நாடுகிறோம்? 16 வயசு 17 வயசுல விவேகானந்தர் ஆன்மீகத்தை நோக்கி ஓடினார். நம்ம டெல்லியில் அக்ஷர்தாம் டெம்பிளில் இருக்கக்கூடிய நாராயண குரு சுவாமிகள் அவர் 11 வயசுல ஆன்மீகத்தை நோக்கி ஓடினார். வள்ளலார் சின்ன வயசுலேருந்து அவர் ஆன்மீகமாகவே பிறந்தார், ஆன்மீகமாகவே வாழ்ந்தார். நம்ம எப்படி ஆன்மீகத்தை பார்க்குறோம்? நம்ம 35 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா, டப்புன்னு ஒரு ருத்ராட்ச கோட்டையை மாட்டிக்கிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் ஆரம்பிச்சிடுறோம், சதுரகிரி போகிறோம், வெள்ளிங்கிரி மலைக்கு 7 மலையும் சுற்றி வரோம் இல்லைங்களா? அப்போ இது பேர் ஆன்மீகம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓசோ புக்கு படிக்கிறோம். ஓசோ புக்கில் 2 பக்கமும் இருக்குது. நம்மளுக்கு வாழ்க்கையும் நடத்துகிற மாதிரி இருக்குது, வெறுத்துற மாதிரி இருக்குது. ஜேகே புக்கு படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பேரை எடுத்து படிச்சுக்கிறோம். அப்போ இதை ஆன்மீகம் என்றோ ஞான மார்க்கம் என்றோ பேர் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிந்த அறிவுகளை
கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஆசிரமம் வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டா நம்ம விஞ்ஞானின்னு நினைக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம இது ஆன்மீகம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பெருமை பாடுவதற்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பெருமை பாடக்கூடிய ஆன்மீகங்கள் உண்மையற்றதாக இருக்கிறது. அதனால தான் வள்ளலார் சொன்ன விஷயங்கள்ல நம்மளால அதை ரீச் பண்ணவே முடியல. ஒண்ணு, அவர் சொன்ன ஒழுக்கங்கள் ரொம்ப இயல்பான ஒழுக்கங்கள் தான். என்ன ஒழுக்கங்கள்? 5 புலன்களையும் அடக்குன்னு சொல்லி இவர் வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா, 5 புலன்கள் தான் அப்படின்னு சொல்லி அடக்கிறது தான். சாகா கல்வியில் என்ன சொல்றாருன்னா 5 புலன்கள் மேல ஆசை வைக்காம இருந்தாலே போதும், சாகாமல் இருப்பீர்கள் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளலார் தான் சொல்றாரு, அதை டீடைலா சொல்றாரு. சுவை விரும்பாதிருத்தல்னு சொல்றாரு இந்திரிய ஒழுக்கத்துல. அப்ப சுவை விரும்பாதிருத்தல்னா என்ன அப்படின்னா டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது. யாராச்சும் அப்படி பண்றோமா? நானும் பண்றதில்ல, நீங்களும் பண்றதில்ல. அப்ப எப்படி நம்ம இந்திரிய ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கமே நம்மளால முடியல. அதுக்கப்புறம் சுகந்தம் விரும்பாம இருத்தல். நம்ம தான் இப்பதான் பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வெளியே போறோம் இல்லைங்களா, சுகந்தம் விரும்பாம இருத்தல். அதுக்கப்புறமா வந்து இன்சொல்லாடல். அவர் பாட்டை கேட்காதீங்கிறாரு. இன்னுமே அருட்பாவை பாட்டா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேருமே இல்லைங்களா. அவர் இசைக்குள்ளேயே அடிமையாகாதீங்க, காதுக்கு அடிமையாகாதீங்கிறார் இல்லைங்களா. அப்ப நம்ம எதையுமே கேட்க மாட்டோம், நம்ம இஷ்டப்படி இருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு நம்மளா ஒரு தத்துவார்த்தங்கள் கொடுப்போம், தத்துவங்களை கொடுப்போம். ஆனா வள்ளலார் சொன்ன விஷயங்கள் நம்மளால முடியலையே, காலத்திற்கு அப்பாற்பட்டு அவருடைய தத்துவங்கள் இருக்கேன்னு பேசுவோம். அவர் இங்க இருந்து அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளோட வாழ்ந்து வெறும் 150-160 வருஷங்கள் தான் ஆகுது இல்லைங்களா. அவர் எழுதிய லெட்டர்ஸ், அவருடைய எழுதிய புத்தகங்கள், அவருடைய கையெழுத்து பிரதி, ஓலையில் எழுதுனது, பேப்பரில் எழுதுனதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதை படித்தே தான் தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் காலத்திற்கு நம்மளால் ஒத்து போக முடியல அப்படின்னா அவருடைய தத்துவங்கள் காலம் கடந்து போகல. நம்ம வந்து அவருடைய தத்துவத்தை ஏற்கக்கூடிய நிலைமையில நம்மளுடைய சூழலை வச்சுக்கிட்டுல நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் ஆசையின் பால் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம், நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற ஆசை, எல்லாமே அதையும் வச்சுக்கிட்டு நம்ம சாமியார் வேஷமும் போடுறதுனால நம்மளால அதை ரீச் பண்ண முடியல. உண்மையாகவே வள்ளலார் சொன்ன விஷயத்தை வள்ளலார் சொன்னது போலவே இருந்து வள்ளலாரை போலவே நினைத்து கொண்டு ஃபாலோ பண்ணா இதுல நிறைய தகவல்கள் கிடைக்கலாம். ஞானம் அப்படிங்கிறதோ அறிவு அப்படிங்கிறதோ வள்ளலாருடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அறிவு மிகுதி. பாரதியார் என்ன எழுதுறாருன்னா இருப்பதிலேயே மிகப்பெரிய கடவுள் அறிவுன்னு எழுதுறாரு. அப்ப இருப்பதிலேயே மிகப்பெரிய சிவம் அறிவுன்னு எழுதுறாரு. அப்ப அறிவு வளர்ச்சியை தான் இவங்க ஞானம்னு சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்கும்பொழுது அப்படியே இருந்தாலும் அறிவு நம்ம வளர்க்கணும். அறிவு என்பது என்னன்னா நாமவே அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல். அப்ப அந்த ஆற்றலை வளர்ப்பதற்கு நம்ம இன்னுமே நுணுக்கம் வேணும். நுணுக்கம்னா என்னங்க, நம்ம இன்னும் குறுகணும். அப்ப ஷார்ப்பாகிறதுன்னு சொல்லணும், அந்த ஷார்ப்னஸ் வரணும். அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு இன்னும் வரல. நம்ம இன்னுமே குடும்ப பிரச்சனை இருக்கிறோம். நம்ம இன்னுமே வந்து வள்ளலார் சொன்ன ஜீவகாரணி ஒழுக்கம், அன்னதானம் சொல்றோம். நம்ம சித்தப்பை ஒருத்தன் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டத்துல இருக்கிறான், நம்ம அவனெல்லாம் பாக்குறது இல்ல இல்லைங்களா. என்னுடைய பெரியப்பா பையன் ஒருத்தன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை நான் பாக்குறது இல்ல. நான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பூசத்துக்கு போய் அன்னதானம் போட்ட உடனே நான் ஜீவகாரணி ஒழுக்கியாகி சன்மார்க்கி ஆயிடுறேன் அப்படிங்கக்கூடிய தாட் அப்படிங்கிறது நம்மள இன்னுமே வந்து ஒரு குறுகிய புத்தியோட இருக்கிறது தான் காட்டுது இல்லைங்களா. நான் வந்து சொல்றது வெளியே இருக்கிறவனுக்கு சோறு போட தேவையில்லை. நம்ம குடும்பத்துல சரிங்களா, சின்ன தாத்தா பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம அவனுக்கு உதவுறது இல்லை இல்லைங்களா. நம்ம 4 பேருக்கு மேல கேஸ் போட்டு வச்சிருக்கோம். வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தணும்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா. மனுமுறை கண்ட வாசகத்துல வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, குடிவெறி உயர்த்தி கொள்ளை கண்டேனோ, அரிசியும் கல்லையும் கலந்து விற்றேனோன்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பாவம், அதனாலதான் மறுபடியும் பிறந்தனேன்னு சொல்லி மனுமுறை கண்ட வாசகத்துல மனுநீதி சோழன் பாடுறது மாதிரி அவர் கதை எழுதி வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறாரோ எல்லா பாவத்தையும் நம்ம வாழ்க்கையா நடத்திட்டு இருக்கிறதுனால அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய தத்துவார்த்தங்களும் நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரியும் நடைமுறைக்கு ஒத்துவராதது போலவும் இருந்தாலும் அவர் காலம் கடந்த ஞானி என்பதால் வள்ளுவர் எப்படி 2000 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய குரல்கள் பொருந்தி போது நம்ம பெருமைக்கு தான் சொல்றோமே தவிர எதையும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. அதுபோல வள்ளலாருடைய தத்துவங்களும் காலத்திற்கு எல்லா காலத்திற்கும் ஒத்து போகும். அதை நம்ம பயன்படுத்துவதில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. காரணம் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றது, கோயிலுக்கு எதுக்கு போறீங்கன்னு ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன். நல்லா இருக்கணும்னு நினைச்சு போறேங்கிறாங்க. என்ன நல்லா இருக்கணும்? கல்யாணம் கரெக்டா ஆயிரணும், புள்ள ஒழுங்கா பிறந்தரணும், 2 வீடு 2 காரு, அப்புறமா கொஞ்சம் காசு, பேங்க் பேலன்ஸ், அப்புறமா அந்த சிப்பு நிப்டி இந்த மாதிரில கொஞ்சம். அப்ப எல்லா ஆசைகளையும் கேட்பதற்கு கோயிலுக்கு போறோம். சித்தர்கள் எதுக்கு கோயில் கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா ஆசையெல்லாம் மறந்துட்டு இறைவனை தவிர வேற எதுவுமே வேணான்னு வந்து கேளுங்கடான்னு சொல்றாங்க. நம்ம அதை ஏதாச்சும் கேட்கிறோம்னா கேட்கல. இதே சிந்தனையை தான் நம்ம சன்மார்க்கத்தில வச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே வள்ளலார் சொன்ன தத்துவார்த்தங்கள் நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னுமே கொஞ்சம் நம்மளே பரீட்சைக்கு உட்படுத்தி நம்ம எல்லாத்தையும் சரியா செய்யறோமா, வாழ்க்கையில மாயையில ரொம்ப போய் உழண்டு மாட்டிக்கிட்டோமா, இன்னுமே நம்ம மாறணுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா ஒருவேளை வள்ளலார் சொன்ன சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். இது போல இன்னும் நிறைய தகவல் அடுத்தடுத்து பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.